ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பருப்பு கீரை கூட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த கீரை கூட்டு ரொம்பவே ஹெல்தி. இதை சாப்பிட்றதுனால கண்ணுக்கும் மூளைக்கும் ரொம்பவே சத்து தரக்கூடியது. ஸோ அது என்ன கீரைங்கிறத பார்க்கலாம். சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை. இந்த சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை இதோட பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதை சாப்பிட்றதுனால கண் பார்வை நல்லா தெளிவடையுது. இதயத்தை நல்லா சீராக்குது. அதே மாதிரி மூளையோட வளர்ச்சியும் சுறுசுறுப்பாக இருக்கவும் நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. இந்த கீரையை வாரத்துக்கு ஒரு முறை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உடலுக்கு தேவையான அனைத்து சத்துமே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த கீரை எங்கே கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க. அதை நம்ம எப்படி டேஸ்டியாக ரொம்ப நல்லா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பருப்பு போட்டு கூட்டு செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். தக்காளி, அதுக்கப்புறம் பூண்டு எடுத்திருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய். கீரையை நல்லா கழுவிட்டு 2-3 டைம் நல்லா மண் போக வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நான் பருப்பு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் துவரம்பருப்பு பதிலாக பாசிப்பருப்பு கூட எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பை விட துவரம்பருப்பு போட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை நல்லா 4 டைம் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் இதிலையே போட்டு இப்போ நம்ம நல்லா வேக வச்சா எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி வேக வைக்கல அப்படின்னாலும் தனியாக பருப்பை மட்டும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு அப்படியும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா கடையில் நம்ம நல்லா மசிஞ்சிரும். கீரையும் பருப்பு நல்லா சேர்ந்து மசிச்சிரும். அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்மளுக்கு சாப்பிடும்பொழுது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் தனித்தனியாக எடுத்து வைக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கடைஞ்சிட்டோம் அப்படின்னா சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் நான் அதிலேயே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையும் எடுத்து அதிலேயே போட்டுக்கலாம். நான் சின்ன சின்ன கட்டாக 3 கட்டு எடுத்திருந்தேன். அதை தான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். கீரையை நல்லா க்ளீன் பண்ணும்பொழுது சின்ன சின்ன மற்ற பொருட்கள்லாம் சேர்ந்து இருக்கும். ஸோ அந்த புல்லெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எடுக்கணும். நல்லாவே க்ளீன் பண்ணணும். பாருங்கள், கீரை 3 கட்டு எடுத்ததுனால ரொம்ப நிறைய இருக்க மாதிரி இருக்குது. பட் வெந்துருச்சு அப்படின்னா ரொம்ப கம்மியாயிடும். ஸோ எல்லா கீரையும் இது மாதிரி சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், இப்போ பருப்பு வெங்காயத்தோடு நல்லா கலந்து வச்சுருக்கேன். அப்போ தான் பருப்பு அடியில் நிற்காமல் நல்லா வேகும். இப்போ இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், சின்ன ஸ்பூனால் நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் சாம்பார் மசாலா எடுத்திருக்கேன். சாம்பார் மசாலாவும் இதோடையே சேர்த்து வேக வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி செய்யும் பொழுது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து கிடைக்கும் பொழுது நம்மளுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி மெத்தடில் தான் பண்ணுவேன். நான் எனக்கு எப்படி தெரியுமோ அந்த மெத்தடில் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 4 விசில் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் பருப்பு, கீரைலாம் நல்லா வெந்து வரும். தண்ணி நிறையா சேர்க்கக்கூடாது. அந்த கீரையும் பருப்பும் மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா கீரை வெந்துச்சுன்னா ரொம்பவே கம்மியாகும். இப்போ தண்ணி நிறையா இருந்துச்சு அப்படின்னா அந்த சத்தெல்லாம் தண்ணியிலேயே போயிடும். இதை இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு. 4 விசில் விட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது, நல்லா வெந்து வந்திருக்கு பருப்பு, கீரை, தக்காளி, வெங்காயம்லாம். இப்போ பார்க்கும்பொழுது தண்ணி பாருங்கள், நம்ம கம்மியாக தான் ஊற்றணும். ஆனால் நிறைய தண்ணி நிற்கிது. இதை அப்படியே வேஸ்ட் பண்ணிடாமல் நம்ம இதில் ரசம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ரசம் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். ஸோ தண்ணியை கீழே ஊற்றி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்போ இதை ஒரு மத்தோ இல்லை கரண்டியோ வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். நல்லாவே சூப்பராக கடைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். நல்லா மசிஞ்சிருக்கு. நான் கரண்டி வச்சு தான் மசித்தேன். மத்து வச்சும் நல்லா மசிச்சிக்கலாம். இதே நம்ம சட்டியில் வச்சு கடைஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ என்கிட்ட அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் குக்கர்லேயே வேக வச்சுருக்கேன் எல்லாம். அதுக்கப்புறம் இப்போ இதை தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு நான் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிருக்கேன். இந்த கீரைக்கு எண்ணெய் அதிகமாக ஊற்றணும் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம், ஜீரகம், வரமிளகாய் ஒரு 2 கிள்ளி போட்டு தாளித்து கொட்டிட வேண்டியதான். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்டியான, ஹெல்த்தியான
சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு ரெடி ஆயிருச்சு. இது சுடசாதத்தோடு சாப்பிடும் பொழுது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்மளோட பருப்பு கீரை கூட்டு ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல பதிவோடு நம்ம வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.